அனைவருக்கும் வணக்கம். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், விவசாயம் இதெல்லாம் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவும் பிடிக்கும். என்னோட இந்த மாடி தோட்டத்துலேருந்து நான் எடுக்க போகிற அறுவடைகள் பார்த்திங்கன்னா சந்தை மதிப்பில் கம்மியாக இருக்கலாம். ஆனால் இதோடைய உண்மையான மதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இயற்கை முறையாக விளைஞ்சது, நஞ்சில்லாத காய்கறி, ஆரோக்கியம், அதை விட நம்மளுடைய கனவு, நம்மளுடைய மகிழ்ச்சி இதை கொடுத்தது அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பல லட்சங்களை தாண்டக்கூடிய ஒரு மதிப்புன்னு தான் நான் சொல்லுவேன். தினமுமே எங்கள் மாடி தோட்டத்துலேருந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் ஏதாவது ஒன்று அறுவடை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கேப்சிகம், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் கூட அறுவடை எடுத்தாச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த தக்காளிகளை பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது எல்லாமே நாட்டு தக்காளி. எளிமையான வீட்டு உரங்கள் கொடுத்து கடையில் வாங்குகிற சைஸுக்கு பெரிய பெரிய சைஸில் இருந்துச்சு தக்காளி. சில தக்காளிகள் அதை விடவே பெருசாக இருந்துச்சு. தக்காளி தினமுமே நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான காய்கறி. தக்காளி கிலோ 200 ரூபா விற்றா கூட நம்ம கண்டிப்பாக வாங்க தான் செய்கிறோம். எல்லா சீசன்லேயும் தக்காளி விளையுமா அப்படின்னு கேட்டோன்னா எல்லா சீசன்லேயும் நல்லா ஈஸியாலாம் விளைஞ்சிடாது. வெயில் காலம் ரொம்பவே தடுமாறும். வீட்டு தோட்டம், மாடி தோட்டம், கார்டனிங்கை ஹாபிக்காக பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் சீசன் பார்த்து நம்ம விதைகள் போட்டால் தான் ஹாப்பியாக அதை கண்டினியூ பண்ண முடியும். பெரும்பாலான காய்கறிகளுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, ஏன் கீரைகளுக்கு கூட சீசன் இருக்குது. இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோன்னா கார்டனிங் நமக்கு சக்ஸஸாக அமைஞ்சிரும். ஆடிப்பட்டத்தில் தக்காளி நல்லாவே வரும். அதுவும் இந்த குளிர் சீசனான நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ஏம் பண்ணி போட்டோன்னா நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம். இந்த தக்காளிக்கு நிறைய சத்துக்கள் கொடுக்கணும். போன வருஷம் நான் தக்காளி செடி வளர்த்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான உரங்களும் கொடுத்தேன், நிறைய அறுவடை எடுத்தேன். இதை விட அதிகமாகவே இருந்துச்சு அப்போ அறுவடை. சாம்பல் கரைச்சி கொடுக்கலாம், அதுபோல் சுண்ணாம்பு கரைச்சி கொடுக்கலாம், வாழைப்பழ தோல் கரைச்சி கொடுக்கலாம். இதெல்லாம் தக்காளியில் அதிக அளவு பூக்களை உருவாக்கும், காய்களையும் பிடிக்க வைக்கும். தக்காளி நல்ல பெரிய சைஸில் வரும். இந்த முறை தக்காளிக்கு அப்படின்னு தனி கவனம் எதுவும் கொடுக்க முடியலை. மற்ற செடிகளுக்கு என்ன உரம் கொடுத்தனே அதுதான் இதுக்கும் கொடுத்தேன். தக்காளி நாற்று நடும்போது கொடுத்துருந்த அந்த எரு, அதன் பிறகு ஒரு முறை காய்கறி கம்போஸ்ட்டு கொடுத்துருந்தேன். அப்பப்போ மீன் அமிலம், கொஞ்சம் கடலை புண்ணாக்கு கரைசல், இவ்வளோதான் இதுக்கு கொடுத்தது. நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அதே நேரம் உள்ள ஆரோக்கியத்துக்காகவும் நமக்கு எது பிடிக்குமோ அதை நாம் செய்யலாம். அடியில் இருக்கக்கூடிய தக்காளியை பறிக்க ட்ரை பண்ணும்போது பச்சை தக்காளி கையில் வந்துடுச்சு. எனக்கு தோட்டம் பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. பிடிச்ச விஷயத்துக்கு தினம் 1 மணி நேரம் ஒதுக்குங்க. நம் மகிழ்ச்சி நம் கையில்.